வணக்கம் மக்களே. இது போன வீடியோவில் நாம் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து கிளம்பி திருத்தணி மலைக்கு ஆறுபடை கோயில் பயணமாக போயிட்டுருக்குறோங்க. அதில் முதல்ல திருத்தணி கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த கோயில் வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன், யூடியூப் சேனலில் பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா திருத்தணி கோயிலிருந்து நாம் சுவாமி மலைக்கு புறப்படுறோம். அந்த நிகழ்வுகள் உங்களுக்கு பதிவாக போட்டிருக்கேன். இந்த பதிவில் நீங்கள் பார்க்கலாம். நன்றி. அரகர 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 அரோகரா அரகர அரகர அரோகரா. திருத்தணி கோயில சாமி கும்பிட்டு அடுத்தது சுவாமிமலை நோக்கி பயணம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாத்தீங்கன்னா எல்லாரும் சார்ந்து ஆளுநர் எப்பவுமே இவர் மேப் போடுவாருங்க. அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் இருக்காருங்க. எங்க கேங்லயே ஒரு பாட பையன் அவரை பத்தி சொல்லுவாரு. எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அவரை பத்தி. இல்ல பையன் அளவையும் தான். ஓகே, அடுத்த பார்க்கலாம். நாம் இப்போது திருத்தணி கோயிலிருந்து சுவாமி மலைக்கு பயணம் செஞ்சிட்ருக்கோங்க. இது கிட்டத்தட்ட 290 கிலோமீட்டர் வருது திருத்தணியிலிருந்து. திருத்தணி கோயில் பார்த்திங்கன்னா 5ஆம் படை வீடு முருகனோட கோயிலிருந்து நாம் இப்போது 4ஆம் படை வீடான சுவாமி மலைக்கு போயிட்டுருக்கோங்க. நாம் ட்ராவல் பண்ண ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பச்சை பசேன்னு கண்ணுக்கு குளிர்ச்சியாக முருகனை பார்க்குறக்கு ரம்மியமான ஒரு கிளைமேட்டில் முருகன் நம்மளை கூட்டிகிட்டு போனாருங்க. நம்ம நேரமே என்னமோ நம்ம போகிறப்போ மழை வேறு செம்மையாக வந்துச்சு. பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். போக போக கிளைமேட்டும் வேறு லெவல் ஆயிடுச்சு. மழை பெய்ய பெய்ய அது ஒரு மாதிரியான முருகனோட வைப்பு வேறு லெவல் இருந்துச்சுங்க. நீங்களும் அந்த ஃபீலை என்ஜாய் பண்ணுங்கள். அந்த ரம்மியமான கிளைமேட்டெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டுங்க ஃபைனலாக நம்ம சுவாமிமலை ரீச் ஆகிட்டோம். கோயிலுக்கு பக்கத்தால் இருக்கிற பார்க்கிங் பிளேஸில் நம்ம டிரைவர் அண்ணா வண்டியை பார்க் பண்ணிட்டாருங்க. கோயிலுக்கு பக்கத்தாலேயே பார்த்திங்கன்னா ஒரு மண்டபம் ஒன்று இருக்குங்க. அந்த மண்டபத்தில் தான் நாங்கள் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம். ரெஃப்ரெஷ் ஆகின உடனே பார்த்திங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க. ஏன்னா கோயில் சன்னதி சாத்துறதுக்கு ஒன்று டைமிங் ஆனதுனால. நார்மலாகவே எல்லா பேரண்ட்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கவுங்களோட குழந்தைகள் பெரிய ஆளாக வரணும், அது போக பார்த்தீங்கன்னா நல்ல அறிவாக இருக்கணும், நல்ல திறமையாக இருக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அது மனிதர்களாக பிறந்த நமக்கு மட்டும் அந்த ஆசை இல்லைங்க, அந்த சிவனுக்குமே இருந்திருக்கும் போலிங்க. ஏன்னு கேட்குறீங்களா? அதாவது இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமான் நம்ம சிவனுக்கே பார்த்தீங்கன்னா பிரணவ மந்திரத்தோடைய பொருளை தன்னோட வாயால் சிவபெருமானுக்கு சொல்லியிருக்காருங்க. இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் முருகனை குருவா ஏற்றுக்கிட்டு தான் சீடனா இந்த இடத்துல அந்த பிரணவ மந்திரத்தோட பொருளை கேட்டிருக்காருங்க. அதனால தான் இந்த சுவாமிமலை முருகனுக்கு பார்த்தீங்கன்னா சிவகுருநாதன் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குங்க. நீங்கள் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா சுவாமிமலை சிவகுருநாதன் சுவாமியோட கோயிலோட ராஜகோபுரங்க.
கோயிலுக்குள்ளே போகிறாங்க. சுவாமி மலை என்ன டைம் வரைக்கும் இருப்பாங்க முருகா? நாம் இப்போ பார்த்தீங்கன்னா சுவாமிமலை கோயிலில் முருகரை பார்க்குறக்கு உள்ளே போயிட்டுருக்குறேங்க. ஃபோன்ஸ் வந்து நாட் அலவுடு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு முன்னாடியே வந்து நம்ம மொபைலை வந்துட்டு அங்கே ஒரு லாக்கரில் வச்சுட்டு போக சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா இருக்கிற வீடியோஸ் வந்து எடுக்க முடியல. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு தான் எடுத்தோம் அந்த வீடியோஸ் உங்களுக்காக. திருத்தணியை தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருந்தோம். கும்பகோணத்தில் இருக்கும் சாமி மலையை தரிசனம் வந்து சிறப்பாக தரிசனம் முடித்துவிட்டு நம்ம இரவு இங்கே சாமிமலையிலே தங்கியிருந்து மீண்டும் காலை பழமுதிர்ச்சோலை சென்று 18ஆம் படி பழமுதிர்ச்சோலை திருப்பரங்குன்றம் தரிசனத்தை முடித்துவிட்டு மறுபடியும் நாளை மாலை திருச்செந்தூர் முருகனுக்கு நம்ம அங்கே போய் தரிசனத்திற்காக நாளை இரவு அங்கே தங்குகிறோம். மீண்டும் தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருப்போம். பயணங்கள் முடிய போவதில்லை, தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருப்போம். மீண்டும் நாளை காலை எங்களுடன் பயணிக்குங்கள். நாளை காலை மீண்டும் சந்திப்போம். முருகனுக்கு அரோகரா, அரோகரா, முருகனுக்கு அரோகரா, அரோகரா. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் சந்திப்போம். நாம் இந்த வழியாக தான் பார்த்தீங்கன்னா சுவாமிமலை முருகனை தரிசிக்கிறதுக்கு மேலே போகணுங்க. அந்த பிரம்மாண்டமான கோயிலை எவ்வளோ குட்டியாக அழகாக நமக்காக மரத்தில் செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். செம்மையாக இருக்குல்லங்க. நீங்களும் பார்த்து ரசிச்சுக்கோங்க. கிரிவலம் வந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம கும்பகோணத்தில் இருக்கிற சுவாமிமலை முருகனை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்து நம்ம சிவன் பார்வதி அம்மா பார்த்துட்டு தட்சிணாமூர்த்தி சாமி கும்பிட்டு இப்போ கிரிவலம் நம்ம வந்துட்டுருக்குறேங்க. இன்றைக்கி இங்கே ஒரே மலைங்க, சுவாமி மலையில் அழகான குளிர்ச்சியான கிளைமேட்டுங்க. சிறப்பாக முருகனை தரிசனம் பண்ணியாச்சுங்க. அது அலங்காரம் பூஜை, அபிஷேக பூஜைலாம் பார்த்து சிறப்பாக தரிசனம் பண்ணியாச்சுங்க. எப்போவுமே நீங்களுமே நாங்களும் ஒட்டுக்க பயணிக்கணும். உங்களுக்கு எங்கேனா முடிஞ்சதை
பக்தியை மட்டும் கொஞ்சம் சேர்த்தோன்னு. அதனால் ஒரு சின்ன முயற்சி தாங்க இது. இதில் ஏதோ குற்றமோ குறைய இருந்தால் நீங்களும் எப்போவும் எங்கள் பக்கத்துலேயே இருக்கணும். எங்களால் முடிஞ்ச நாங்கள் பண்ணுறேங்க. முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? எங்களால் முடிஞ்சது உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போ நம்ம வந்து கிரிவல பாதையில் போயிட்டுருக்குறேங்க. நன்றி. முருகா அரோகரா. போகிறீங்களா? வாங்கிக்கலாங்க. உங்களுக்கு இல்லாததா? ஹலோ ஹலோ முருகா சொல்லுங்கள். கடையவே ஓடுறேன் யூடியூப்பில். நாம் சிறப்பாக வந்துட்டு சிவகுருநாதன் சுவாமி வந்து தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்தாச்சுங்க. இங்கே பக்கத்தாலேயே நைட்டு நாங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா பழமுதிர்ச்சோலையும் திருப்பரங்குன்றமும் திருச்செந்தூர் சாமியும் வந்து நாங்கள் தரிசனம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். நாங்கள் நைட்டு நாங்கள் கொண்டு வந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு இங்கேயே பக்கத்தாலேயே ஸ்டே பண்ணுறோங்க. ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு மீதி இருக்கிற கோயிலை காமிக்கிறேங்க. நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய மற்ற வீடியோஸும் பாருங்கள். நன்றி. வண்டியோட கீழே போறதா இல்லை நான் கீழே போறதா? எப்படி பண்ணாலும் சரிண்ணா. அண்ணா இன்னொரு டைம் சொல்லுங்க. வண்டியோட போகாம இல்லை நான் கீழே இறங்கி போறதான்னு கேட்டேன். வண்டியோடய போங்க.